காதுல வந்து குருமின்னு ஒரு மெழுகு வளரும் இல்லையா? சில பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, காதுல வந்து அழுக்கு அதிகமாயிடுச்சு அப்டின்ட்டு இந்த ஹெட்பின் விட்டோ, இல்ல வந்து ஹேர் பட் விட்டோ எடுக்குறாங்க. அது மாரி எடுக்கலாமா? முதல்ல நீங்க கேட்ட கேள்வியில ஒண்ணே ஒண்ணு நான் கிளாரிஃபை பண்ணணும். முதல்ல அது அழுக்கே கிடையாது. அது வந்து நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுற ஒரு சுரப்பி. அவ்வளவுதான். அந்த குறுமீனுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அதாவது வந்து அது வந்து இன்ஃபெக்ஷன் வர்றத தடுக்கும். 2வது பூச்சி ஏதாவது காது கிட்ட வரும்போது, அந்த ஸ்மெல்லோ, அந்த இதுவ பார்த்துட்டு அதுவே பின்னாடி போயிடும். 2வது உள்ள இருக்கிற காதுடைய இயர் கெனால்னு சொல்லுவோம். அந்த கெனாலுக்கான மாய்ஸ்சரைசரே அதுதான். ஸோ இப்போ நான் பேஷண்ட் யாராவது ஒருத்தர் என்கிட்ட வராங்கன்னா, அவங்க காதுல குருமீன் பார்த்தேன்னா, அவங்க காது நார்மலா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நார்மலான காதுல மட்டும்தான் குருமீன் ஃபார்மே ஆகும். பட் 2, 3 விஷயத்துல மட்டும் இந்த குருமீன் சில பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அதாவது குருமீன் நிறைய வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, சம்டைம்ஸ் கம்ப்ளீட்டா இயர் பிளாக் ஆயிடும். அந்த பிளாக் ஆகிற சமயத்துல தயவு செஞ்சு உங்க பக்கத்துல இருக்க ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிட்டு அந்த குருமீனை எடுக்கணும். 2வது இது உள்ள அடைப்பா வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து நீங்க யூஸ் பண்ற அந்த காட்டன் பட்ஸோ இல்ல ஹேர் பின் தான். நீங்க யூஸ் பண்ணும்போது கையில கொஞ்சம் குருமீன் வரலாம். நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, ஓகே நம்ம எடுத்துட்டோம் கிளீன் பண்றோம் காதை அப்படின்னு. நீங்க 10% கிளீன் பண்ணீங்கன்னா 90% உள்ள தள்ளி விட்டுருவீங்க. இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு மாசம் 2 மாசம் தள்ளி 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 அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் உள்ள வந்து ஜவ்வு மேல போய் ஃபுல் குருமீனும் போய் அடைச்சிட்டோன்னா காது ஃபுல்லா அடைச்சிக்கும். அப்புறம்